இந்த வீடியோவுக்கு கீழே நாங்கள் பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு சப்போர்ட் செமினார் பேப்பரோட பார்ட் 1 பி பார்ட்ட முதலாவது வினாக்கு கீழே. அந்த வினாவை பொறுத்தவரையில் நாங்கள் பாஸ் பேப்பரை கருதுவோமாக இருந்தால் பார்ட் 1 பி பார்ட் முதலாவது வினாக்கு கீழே வழமையாக வரக்கூடியது பின்னங்கள் சம்பந்தமான ஒரு வினா. அந்த பின்னங்கள் சம்பந்தமான வினாவை பொறுத்தவரையில் போமசி பற்றிய அறிவு, பின்னங்களை கூட்டல் கழித்தல் பெருக்கல் பற்றிய அறிவு இருந்தால் முழுமையான புள்ளிகள் எடுக்கக்கூடிய ஒரு வினாவாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல பிரித்தலை பற்றி பேசலன, பொதுவாக இந்த வினாக்கு கீழே பிரித்தல் பயன்படுத்துறது குறைவுன்றதை விட பயன்படுத்தப்படுறது இல்லைன்றது கூட சொல்லலாம். பொதுவாக கூட்டல் கழித்தல் பெருக்கல் பின்னங்களில் அதோட போமசி பற்றி அறிவிக்கணும். போமசி காண்றது எப்படின்றது சம்பந்தமான தெளிவான விளக்கம் இந்த 2024ஆம் ஆண்டு சப்போர்ட் செமினார் பேப்பர் டிஸ்கஷன் முதலாவது வீடியோவுக்கு கீழே போடப்பட்டிருக்கும். இந்த வினாக்கு கீழே வந்தோமாக இருந்தால், குறித்த தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று தனது தினசரி ஒளிபரப்பு நேரத்தின் 2/7 பங்கினை கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும். வசனத்தை தெளிவாக வாசித்து விளங்கி கொள்ளணும். நான் வளமையாக சொல்கிற ஒரு விஷயம்தான், நிறைய பேர் கணிதத்தில் மார்க்ஸ் குறைகிறதுக்கு அல்லது கணிதம் கஷ்டம் என்று கருதுறதுக்கான காரணம் இந்த வசன வினாக்கள். ஆகவே இந்த இடத்துல நான் வளமையாக சொல்கிற ஒரு விஷயம், அடிப்படை கணிதம் தெரிஞ்சிக்கணும், தமிழ் தெளிவாக தெரிஞ்சிக்கணும். அப்படியான ஆட்களுக்கு இந்த வினாக்களில் லேசாக புள்ளி எடுக்கலாம். அவரோட வசனத்தை விளங்குறது தான் நீங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாமல் இதில் ஒன்றும் வேறு பெரிய அளவிலான கணிதங்கள் இந்த இடத்துல இல்லை. பின்னங்களோட கூட்டல் கழித்தல் பெருக்கல் தான் காணப்படுறது. போமசி தேவைப்படும். ஆகவே வசனத்தை தெளிவாக விளங்கி கொள்ளணும். குறித்த தொலைக்காட்சி அலைவரிசை ஒன்று தனது தினசரி ஒளிபரப்பு நேரத்தின் 2/7 பங்கினை கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் என்றாரு. 3/1 சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும். மீதியின் ஆகவே இந்த இடத்துல முதலாவதாக மீதி என்று பேசப்பட்டிருது. இந்த இடத்துல அதையும் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். மீதியின் 8/5 ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒதுக்கியுள்ளது என்றாரு. முதலாவது வினாவாக வினவப்படுறது, கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நேரம் முழு ஒளிபரப்பு நேரத்தின் என்ன பின்னம் என காண்க என்று கேட்குறாரு. இந்த இடத்துல பார்ட் 1 பி பார்ட் முதலாவது வினால ரோமன் இலக்கத்தில் முதலாவது வினாக்கு கீழே அவர் பொதுவாகவே நாங்கள் இந்த இடத்துல செய்கிறதற்காக கேட்கப்படுறது என்னவாக இருந்தால், 1-2 பின்னங்களை கூட்ட வேண்டிய தேவை வரும். இல்லைன்றன மொத்தத்திலேருந்து ஏதாவது ஒரு பின்னத்தை கழித்து வார விடையை எடுக்க வேண்டி வரும். அப்படின்னா மொத்தமாக நாங்கள் இந்த இடத்துல 1ன்னு கருதுவோம். மொத்தம் 1ன்னு கருதுறது அது பார்ப்போம் அது என்னன்றது. அதுலேருந்து கழித்து ஒரு ஆன்சர் எடுக்க வேண்டி வரும். இல்லாட்டி 2 பின்னத்தை கூட்ட வேண்டி வரும். அல்லது கழித்து வாரவரோடு இன்னொருத்தர பெருக்க வேண்டி வரும். அதுதான் பொதுவாக இந்த இடத்துல முதலாவது வினாக்கு கீழே வினவப்படுறது. இந்த இடத்துல கேட்டிருது, கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நேரம் முழு ஒளிபரப்பு நேரத்தின் என்ன பின்னம் என காண்கன்றது. அவை இந்த இடத்துல சொன்னது தனது தினசரி ஒளிபரப்பு நேரத்தின் 2/7 பங்கினை கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும். அப்போ மொத்தத்தை 7 பிரித்து 2 பங்கு கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் என்றாரு. 3/1 பங்கை சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும். மொத்தம் இப்படி சொல்லுவோம், ஒரு கேக் கொண்டு இருக்குது. அந்த கேக்கை 7 வெட்டி 2 பங்கை கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் 3 வெட்டி 1 பங்கை சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும் வழங்கினால், இப்போ 2க்கும் சேர்த்து வழங்கியது எவ்வளவுன்றது இந்த இடத்துல வினா. அப்படியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், அந்த 2 பங்கையும் கூட்டணும். ஆகவே இந்த இடத்துலையும் செய்ய வேண்டியது 7/2 பங்கினைன்றார். அப்போ 7/2 கல்வி நிகழ்ச்சிகளுக்காக, 3/1 சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக. இந்த இடத்துல மீதின்றது எதுவும் கதைக்கப்படலை. ஆகவே மொத்தத்தில் தான் 7/2 3/1. ஆகவே அது 2க்கும் சேர்த்து வழங்கப்பட்டது எவ்வளவுன்னு கேட்குற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், அது 2க்கும் சொந்தமான பின்னத்தை கூட்டணும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் செய்ய வேண்டியது
7ல் 2ன்றது கல்வி நிகழ்ச்சிகளுக்காக வழங்கப்பட்டது. 3ல் 1ன்றது சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக வழங்கப்பட்டது. அது ரெண்டுக்கும் சேர்த்து வழங்கப்பட்டது எவ்வளோன்னு கேட்டால் அது ரெண்டையும் கூட்டணும். இந்த இடத்துல அது ரெண்டையும் கூட்டுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் வழமையாக பின்னங்கள் கூட்டுற சந்தர்ப்பத்தில் பகுதி எண் சமனாக காணப்படணும். அதுதான் நியதி. பகுதி எண் சமனாக இருந்தால் தொகுதியை கூட்டுவோம். ஆகவே பின்னங்களை கூட்டுற கழிச்சுற சந்தர்ப்பத்தில் அவதானிக்க வேண்டியது பகுதி எண் சமனான்றது. இந்த இடத்துல 7ல் 2ன்றவரில் பகுதி 7, 3ல் 1ன்றவரில் பகுதி 3. இலகுவாக ஞாபகம் வச்சுக்கோறதுக்கு இவருக்கு பகுதி எண் இவரை தொகுதி எண் என்றோம். தொப்பி தலையில் காணப்படுற மாதிரி பகுதி எண் தொகுதி எண் மேலே காணப்படும். தொப்பி தலையில் மாதிரி தொகுதி எண் மேலே காணப்படும். ஆகவே இந்த இடத்துல 7ல் 2 சக 3ல் 1. பகுதி எண் சமனாண்டு பார்த்தா பகுதி எண் சமன் இல்லை. இந்த இடத்துல பகுதி எண் 7, இந்த இடத்துல பகுதி எண் 3. ஆகவே பகுதி எண்ணை சமப்படுத்துறதுக்காக போமசி காணணும். பகுதி எண் போமசி கண்டு இவரையும் அந்த போமசின்ற இலக்கத்துக்காக இவரையும் மாற்றணும். ஆகவே நான் இந்த இடத்துல 7க்கும் 3க்கும் போமசிக்கு கீழே வந்தால் நாங்கள் ஏற்கனவே இதற்கு முந்தைய வீடியோவில் போமசி காண்றது எப்படின்றது தெளிவாக பார்த்திக்கிறோம். ஆகவே 7க்கும் 3க்கும் போமசி காணணுமாக இருந்தால் முதன்மை எண் காரணிகளின் பெருக்கம் முதன்மை எண்களால் பிரிச்சணும். இந்த இடத்துல 2ஆல் பிரிக்க 7 பார்த்தா 7 2ஆல் பிரித்தா மீதி வரும். அப்போ பிரிக்க மாட்டோம். 3 பிரித்தாலும் மீதி வரும், பிரிக்க மாட்டோம். 3ஆல் 3 பிரிக்கலாம். 7 பிரித்தா மீதி வரும். அப்போ 3ஆல் பிரிச்சுவோம். 7 3ஆல் பிரித்தா மீதி வரும். ஆகவே அப்படியே எழுதுகிறோம். 3ல் 3கள் ஒரு தடவை. திரும்ப 5ஆல் 7 பார்த்தா மீதி வரும். ஆகவே 7ஆல் பிரித்தால் 7ல் 7கள் ஒரு தடவை உண்டு. அப்படியே எழுதுவோம். ஆகவே இந்த இடத்துல சி முதன்மை எண் காரணிகள் 3ம் 7ம் பெருக்கம் 3 தர 7 21. ஆகவே 7க்கும் 3க்குமான முதன்மை எண் பெருக்கம் 21. முதன்மை எண் காரணிகளோட பெருக்கம் 21. ஆகவே போமசி 21. 7டையும் 3டையும் 7ஐயும் 21ஆக மாற்றணும். 3ஐயும் 21ஆக மாற்றணும். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7ல் 2க்கு 21ஐ பகுதி எண்ணாக கொண்ட சமவெளி பின்னம் எழுத போகிறோம். 3ல் 1க்கு 21ஐ பகுதி எண்ணாக கொண்ட சமவெளி பின்னம் எழுத போகிறோம். ஆகவே 7 21ஆக மாற்றணும்னா என்ன செய்யணும்? 3ஆல் பெருக்கணும். ஆகவே நான் இந்த இடத்துல 7 தர 3 இவ்வளோ விளக்கமாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி இன்னைக்கு எழுதி கொண்டே போகிறேன். இவ்வளோலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது பகுதி எண்ணை 3ஆல் பெருக்கினால் தொகுதி எண்ணையும் கட்டாயம் 3ஆல் பெருக்கணும். ஆகவே 2 தர 3 சக 3 21ஆக்கணுமாக இருந்தால் 7ஆல் பெருக்கணும். ஆகவே 3 தர 7 பகுதி எண் 7ஆல் பெருக்கினா தொகுதி எண்ணையும் 7ஆல் பெருக்கணும். 1 7 7. இந்த இடத்துல எழுதினா 2 6 7 3 21 சக 1 7 7 7 21. இப்போ என்ன நியதி சொன்னேன்? பின்னங்களை கூட்டணுமாக இருந்தால் அல்லது கழிக்கணுமாக இருந்தால் நியதி பகுதி எண் சமனாக இருக்கணும். பகுதி எண் சமன்ன்னா தொகுதி எண்ணை அப்படியே கூட்டி எழுதலாம். ஒரு கேட்க 21 வெட்டி 6 பங்கையும் 21 வெட்டி 7 பங்கையும் கூட்டினா 21 வெட்டி 13 பங்கு. ஆகவே பகுதி எண் சமனாக இருந்தால் பகுதி எண் ஒரு தடவை எழுதுவோம். 21 தொகுதி எண்ணை கூட்டுவோம். 6 மேலும் கூட்டல்டா கூட்டணும், கழித்தல்டா கழிக்கணும். 6 மேலும் 13. ஆகவே இந்த இடத்துல ஆன்சர் 21ல் 13ன்றது. சுருக்கேலும்டால் சுருக்கணும். இந்த இடத்துல சுருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஆகவே ஆன்சர் 21ன் மேல் 13. இந்த இடத்துல மார்க்ஸ் எப்படி வரும்டன 7ல் 2ஐயும் 3ல் 1ஐயும் கூட்டுறேண்டு காட்டுறதுக்கு ஒரு புள்ளி, 21ன் மேல் 13ன்றதுக்கு ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் இந்த இடத்துல இந்த வினாக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, இரண்டாவது வினாக்கு கீழே வந்தால் ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படும் நேரம் தினசரி ஒளிபரப்பு நேரத்தின் என்ன பின்னமாகும்ன்றது கேள்வி. ஆவணப்படங்கள் ஒளிபரப்புக்கு செலவழிக்கப்பட்ட நேரத்தை கேட்குறாரு. ஆகவே மேலே வசனத்துக்கு கீழே வந்தால் கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும் செலவழித்த பின் மீதியின் 8/5 தான் ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு தெரியும்
கல்வி நிகழ்ச்சிகளுக்காகவும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்ட நேரம் அது ரெண்டுக்கும் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட நேரம் 21/13. அப்போ ஒரு கேட்க 21 வெட்டி 13 பங்கு அது ரெண்டுக்கும் செலவழித்திருந்தால் மீதி எவ்வளோ? 21 வெட்டி 13 பங்கு யாருக்காவது வழங்கிட்டோம். இப்போ எனக்கு மிஞ்சிறது 21 வெட்டி 8 பங்கு. அந்த 21 வெட்டி எஞ்சிய 8 பங்குலேருந்து 8/5 ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு வழங்கணுமா? ஆகவே இந்த இடத்துல நான் முதலாவதே காண வேண்டியதப்போ எஞ்சியதில் என்று செல்வது மீதியின் 8/5 செல்கிறார். ஆகவே முதலாவதே நான் காண வேண்டியது மீதியை காணணும். அந்த மீதியை காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? மொத்தமாக இப்போ ஒரு கேக்குன்னு எடுப்போம். இல்லாட்டி 21 வெட்டி 13 பங்கு செலவழிச்சிடும். அப்போ 21 வெட்டி 21 பங்குன்றது. இல்லாட்டி நாங்கள் மொத்தத்தை எடுக்கிறது ஒன்றுன்றது வளமையாக எழுதுறது ஒன்று. அந்த ஒன்றுலேருந்து கழிச்சோனும் 21 வெட்டி 13 பங்கு செலவழிச்சிட்டோம். ஆகவே 21 வெட்டி 8 பங்கு மிச்சம். இந்த இடத்துலையும் போமசி காணணுமான்னு கேட்டால் வேணுண்டால் போமசி கண்டு அவ்வளோவெல்லாம் இந்த கேள்விக்கு விளக்கம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஒன்றுன்றது 21/21. அப்போ 21 ஒரு தடவை எழுதிட்டு 21 13 அப்படின்னா இந்த இடத்துல நான் இப்படி செல்லுவேனாக இருந்தால் 1 சய 21 மேல் 13 என்றேன். இந்த இடத்துல ஒன்றுன்றது என்னன்றனா எனக்கு இவருக்கும் போமசி மாதிரி எழுதணும்ன்றனா 21/21 பிரித்தா 1 13 21. இப்போ பகுதி எண் சமன் நியதி 21 ஒரு தடவை எழுதுகிறேன். 21 13 போனால் 8 என்றவர் வருவார். இவ்வளோலாம் விளக்கம் சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இப்போ மீதியை கண்டுபிடிச்சிட்டோம். மீதியின் 8/5ன்றாரு. இந்த இடத்துல கேட்டது ஆவணப்படங்களின் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு. ஆகவே நான் இந்த இடத்துல ஆவணப்படங்களுக்கான பின்னத்தை எழுதுகிறேன். ஆகவே ஆவணப்படங்கள் காக செலவழித்ததை காண்றதுக்கு ஆவணப்படங்களுக்காக செலவழித்தது இந்த இடத்துல மீதியின் மீதி யார்? இந்த இடத்துல இன்னும் உங்களுக்கு தெளிவாக செல்றேன்டன மீதி இன் 8/5ன்றாரு. அவ இந்த இடத்துல இவர் தான் மீதி கண்டுபிடிச்சிட்டோ. மீதியின் இப்போ மீதின்றவருக்கு பதிலாக இவர் எனக்கு போடலாம் 21 மேல் 8 இன்னுண்டால் பெருக்கல் அர்த்தம் 8/5. அவே இவரை சுருக்கி ஆன்சர் எடுக்கலாம். அவை இந்த இடத்துல அப்போ மீதியின் என்றாரு 21 மீதியின் 21 மேல் 8 இன்னுன்றது பெருக்கல் 8/5. பின்னங்களை பெருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சுருக்கிறது தொகுதிக்கு பகுதி. ஆகவே தொகுதியில் உள்ள நம்பரை பகுதியில் உள்ள நம்பரால் சுருக்கலாம் என்ற அடிப்படையில் சுருக்குவோம். இந்த இடத்துல 8 8கள் ஒரு தடவை 8 8கள் ஒரு தடவை. சரி, அதுக்கு இவரை அப்படியெல்லாம் சுருக்கலாம். இது 2க்கும் இது 2 சுருக்கலாம் தொகுதிக்கு பகுதி. இப்போ 5க்கும் 21க்கும் யாராவது ஒருத்தர் பொதுவாக சுருக்கேலுமான்னு பார்த்தா யாரும் இல்லை. ஆகவே அவ்வளோதான். சுருக்கேலுமான அளவு சுருக்கிட்டு தொகுதியில் உள்ளவரை பெருக்கி தொகுதியில் பகுதியில் உள்ளவரை பெருக்கி பகுதியில் எழுதுவோம். 1 5 5 1 21 21. அப்போ ஆன்சர் 21/5 இருக்கும். இந்த இடத்துலையும் புள்ளி வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில் இந்த மீதியை கண்டுபிடிச்சதுக்கு ஒரு புள்ளி, மீதி தர 8/5 பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி, 21 மேல் 5ன்றதுக்கு ஒரு புள்ளி. அடிப்படையில் 3 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, இலகுவாக புள்ளிகள் எடுக்கிற வினாக்கள் நான் வழமையாக என் வகுப்புகளில் நான் செல்கிற ஒரு விஷயம்தான். பார்ட் 1 பேப்பர் எழுதிட்டு வெளியே வர சந்தர்ப்பத்தில் அப்படின்னா எக்ஸாம் ஹால்லேருந்து பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இடையில் ஒரு கெப்பிக்கும் அவனோட ஓலவலை பொறுத்தவரையில் கூடுதலான நேரம் இடைவேளை அப்படின்னா பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இடையில் இடைவேளை காணப்படுற பாடம் சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டாலும் அது கணிதமாக இருக்கும். நினச்சேன் பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் இடையிலே 2 மணித்தியாலம் கெப் ஒண்டிக்கும். சரி, இனி ஆஃப் அப்படி 1.5 2 ஆண்டு சரியாக இல்லை, நான் 2 மணித்தியால கெப் ஒண்டிக்கும். அந்த இடத்துலையும் பார்ட் 1 பேப்பர் எழுதிட்டு எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வர சந்தர்ப்பத்தில் அந்த பார்ட் 1 பேப்பர்லேயே நாங்கள் பாஸ்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். சரி, ஏன்னா பார்ட் 1 பேப்பரை பொறுத்தவரையில் வழமையாக குறிப்பிட்ட தலைப்புகளுக்கு கீழே அதே மாதிரியான வினாக்கள் தான் வரது. சரி, வசனங்களும்
நம்பரும் மட்டுமே மாறுறது தவிர அந்த மெத்தடுகள் ஒன்றும் மாறுறது இல்லை. ரைட். நான் பொதுவாக சொல்கிற ஒரு விஷயம்தான், எங்களோட ஓலவல் பேப்பர் எழுத போக முன்னுக்கே ரெடியாகி போயலுமான பேப்பர்கள் என்னென்ன, 1 கணிதம், 2 ஆங்கிலம். மேக்ஸ் பேப்பருக்கும் இங்கிலீஷ் பேப்பருக்கும் எங்களுக்கு தெரியும் பலமே எது மாதிரியான வினாக்கள் வாரதுன்றது. அவை அந்த இடத்துல எங்களுக்கு ப்ரிப்பேராகவே போகலாம். அவை இந்த இடங்கள் புள்ளி எடுக்கக்கூடிய வினாக்கள் கட்டாயம் புள்ளி எடுக்கணும். சில மாணவர்களுக்கு இடையில் காணப்படுற பிழை என்னென்ன, ஷார்ட் மெத்தட் என்ற அடிப்படையில் பெட்டிகள் வரைஞ்சி அதில் இந்த அளவில் வெட்டினா அவரை கலர் பண்ணி அப்போ கடைசி ஆன்சரை மட்டும் எழுதுறது. இப்போ கலர் பண்ணிட்டு வந்து 21 மேல் 13 எழுதுறது. சும்மா அநியாய நேரம், அநியாய புள்ளி அப்படின்னு அந்த இடத்துல அவர் கலர் பண்ணி லாஸ்ட்டாக விட எழுதுறவருக்கு இந்த பின்னத்தை கூட்டினதை காட்டிக்க மாட்டார், இந்த ஆன்சரை மட்டும் காட்டிப்பார், 1 புள்ளி. அதுக்காக போன டைமும் அநியாயம். அந்த ஷார்ட் மெத்தட்ன்ற சில இடங்களில் சும்மா டைம் எல்லாம் அநியாயமாக்க தேவை இல்லை. இலகுவான மெத்தடுகள் இந்த வினாக்களுக்கானது. ஆகவே தெளிவாக இவர்களை விளக்கம் மீக்கணும். சரி, பாவே முதலாவது வினாக்கானது ஆன்சர் சரி. 21 13 அது 2க்கும் சேர்த்து வழங்கப்பட்டது என்னன்னு கேட்டாரா, அவை 2ஐயும் கூட்டினோம். 2வது வினால எஞ்சியதன் என்றாரு. ஆகவே மொத்தம் 1 எடுப்போம். நாங்கள் மொத்த கேட்க 1 எடுத்தால் 21 13 வெட்டி பிஞ்சாயிடுச்சு. அப்போ 21 8. சில பின்ன வினாக்கள் அப்படின்னு இந்த முதலாவது வினால செய்ய வேண்டி வர்றது இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சுருக்கள் மட்டும்தான். இவ்வாறு 1லேருந்து ஒரு பின்னத்தை கழிச்சா வாரவர் மட்டும். அதுதான் முதலாவது வினாவை இந்த இடத்துல 2 பின்னத்தையும் கூட்ட வேண்டியிருக்குது. அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் இவரில் இந்த கழிச்சுறதுக்கு 1 மார்க்ஸ், இவருக்கு 1 மார்க்ஸ்ன்ற 2 புள்ளி இங்கே 1வது வினாவை வந்திருந்தால் இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய இடங்கள். இல்லாட்டி சில இடங்கள்லையும் 1வது வினாவும் இது மாதிரியான ஒரு வினா அப்படின்னா 1லேருந்து கழிச்சு வாரவரோட பெருக்கிறது தான் நான் ஸ்டார்ட்லேயே சொன்னேன். அவை இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துல இப்போக்கா 5 புள்ளிகள் வந்துட்டு 3வது வினாக்கு கீழே சொல்கிறாரு, ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்திலும். சரி, அவை ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் எவ்வளோ? இப்போ 21 5. சரிதானே, மொத்தத்தில் 21 5 நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்திலும் 2 மணித்தியாலங்கள் அதிகமாக சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படும் ஆயின். ஆகவே ஆவணப்படங்களுக்கு விட சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு கூடுதலான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ யார்கிட்ட பின்னம் பெருசு? சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு கூடுதலான நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தால் சிறுவர் நிகழ்ச்சியோட பின்னம் பெரிது. அது சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கான பின்னம் எவ்வளோ? மொத்தத்தில் 3 1. அது எவ்வளோ கூடவாம்? 2 மணித்தியாலங்கள் கூடுவாம் அப்படின்னு அவர் சொல்கிற வசனத்தை தெளிவாக விளங்கணும். அவை இந்த சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக வழங்கிய பின்னம். அப்போ இந்த 3 1ன்றது இந்த இடத்துல வந்தான ஆவணப்படங்களுக்கு செலவழிக்கப்பட்டது 21 5. ஆகவே 3 1ன்றது 21 5 கழிச்சா வார வித்தியாசம் 2 மணித்தியாலங்களை தரும்ன்றது தான் அவர் இந்த இடத்துல சுருக்கமாக செல்றது. ஆவணப்படங்கள் தொடர்பாக அதை நான் இந்த இடத்துல விளக்கமாக எழுதுறதாக இருந்தால், ஆவணப்படங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தோட அப்படின்னு ஆவணப்படங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிகழ்ச்சி. அப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன் ஆவணப்படங்கள். இந்த ஆவணப்படங்களுக்காக செலவழிக்கப்பட்ட நேரம் 2 மணித்தியாலங்கள் அதிகமாக அப்படின்ற இவரோட 2 மணித்தியாலத்தை கூட்டுறது யாருக்கு சமன்னு? மணித்தியாலங்கள் அதிகமாக சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்காம். அவை சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்படின்டா அவர் இந்த இடத்துல செல்றது என்னன்றன சிறுவர் நிகழ்ச்சி. இந்த இடத்துல இவரை நான் இங்களுக்கு வந்து கழிச்சா சிறுவர் நிகழ்ச்சிக்கு செலவழிக்கப்பட்ட நேரத்திலேருந்து ஆவணப்படங்களுக்கு செலவழிக்கப்பட்ட நேரத்தை கழிச்சா வாரவர் படங்களுக்காக செலவழிக்கப்பட்ட நேரத்தை கழிச்சா வாரது 2 மணித்தியாலங்கள் ஐக்குமா. அவை இப்போ சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு செலவழிக்கப்பட்ட பின்னம் 3 1, ஆவணப்படங்களுக்கு செலவழிக்கப்பட்ட நேரம் 21 5. ஒரு 3 1 ஒரு 21 5. அவை 3 1 21 5 கழிச்சாவாரது 2 மணித்தியாலங்களாக இருக்குமாம். சரி, இவர்லேருந்து அவர் கேட்குறது
தினசரி மொத்த ஒளிபரப்பு நேரத்தை காண சொல்கிறார். அப்போ இந்த பின்னம் 2 மணித்தியாலத்தை தருவாராக இருந்தால் மொத்த பின்னம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோன்றது தான் வினா. ஆகவே இந்த இடத்துலையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு மொத்தத்தை கேட்குற சந்தர்ப்பத்தில் அவர் தார வசனத்துக்கு சொந்தமான அப்படின்னு இந்த இடத்துல ஒரு இலக்கம் ஒன்று தந்திராரு 2 மணித்தியாலங்கள். இந்த 2 மணித்தியாலங்களுக்கு சொந்தமான பின்னத்தை முதல்ல கண்டுபிடிச்சணும். அந்த பின்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டியதான் என்ன செய்கிறோம், சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டதிலிருந்து ஆவணப்படங்களுக்கு செலவழிக்கப்பட்டதை கழிச்சால் பாரது 2 மணித்தியாலங்களாம். சரி, 2 மணித்தியாலங்கள். இப்போ இந்த பின்னத்தை முதல்ல நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு பின்னமாக எடுக்கணும். இவரை சுருக்கணுமாக இருந்தால் இப்போ அடுத்தது என்ன, திரும்பவும் பகுதி எண் சமனைக்கணும். கூட்டல் அல்லது கழித்தல் நியதி பகுதி எண் சமனாக இருக்கணும். 3ம் 21ம் சமனில்லை. ஆகவே போமாசி காணணும். 3க்கும் 21க்கும் போமாசி 21 மனசால காண்றதுக்கு தெரிஞ்சு ஈக்கணும். அப்படி தெரியலாண்டாலும் பிரச்சனை இல்லை. 3க்கும் 21க்கும் போமாசி 2ஆல் பிரித்தா மீதி வரும். 3ஆல் பிரித்தா 3ல் 3கள் ஒரு முறை, 21ல் 3கள் 7 தடவை. திருப்பி 5ஆல் பிரித்தா மீதி வரும். ஆகவே 7ஆல் பிரித்தா 1 அப்படி எழுதுவோம். 7 7கள் ஒரு தடவை. திருப்பவும் இந்த இடத்துல 3 தர 7 போமாசி 21. அவை 21ஆக மாற்றணும். இவரை 21ஆக மாற்றணும். இப்போ மனசால இந்த இடத்துல மாதிரி விளக்கமாக எழுதல்ல. 3 21ஆக மாற்றணுமாக இருந்தால் என்ன செய்யணும், 7 3 21. கீழே 7ஆல் பெருக்கினா மேலையும் 7ஆல். 1 7 7 சய 21 மேல் 5 கழிச்சா பகுதி எண் சமனிப்பை ஒரு தடவை. தொகுதி எண் கழிச்சணும். 7ல் 5 போனால் 2. இவர் யாருக்கு சமன், 2 மணித்தியாலங்களுக்கு. இப்போ கேட்க மொத்தமாக எத்தனையாக வெட்டிடும், 21 பங்காக வெட்டி 2 பங்கு 2 மணித்தியாலமாக இருந்தால் கேட்க அந்த மொத்த கேக் எவ்வளோன்றது தான் மொத்த தினசரி ஒளிபரப்பு நேரம்ன்றது மொத்த கேக். 2 பகுதி 2 மணித்தியாலமாக இருந்தால் அப்படின்னா 2 துண்டு 2 மணித்தியாலமாக இருந்தால் 21 துண்டு 21 மணித்தியாலம்ன்றது தான் ஆன்சர். அவர் எப்படி எடுக்கான்றணும். அப்போ எப்படி காணுவோம் அவரை, இந்த இடத்துல இவரை தலைகீழாக இல்லாட்டி நிகர்மாறாக கொண்டு போய் தங்களை பெருக்கினா சரி. 2 பங்கு 21ஆக இருந்தால் ஒரு பங்கை காண்றதுக்கு 2ஆல் பிரிச்சணும். 21 பங்கு எவ்வளோன்னு காண்றதுக்கு 21ஆல் பெருக்கணும். ஆகவே மொத்த ஒளிபரப்பு நேரம் காணணுமாக இருந்தால் இந்த இடத்துல பெருக்குவோம். 2 மணித்தியாலம்ன்றது அப்படியே இருக்கட்டும். தர பிரித்தல் 21 பெருக்கல் 21ஆக வரணும். பெருக்கல் 2 பிரித்தல் 2ஆக வரணும். அவ்வளோதான். இப்போ சுருக்கக்குள்ள பகுதியையும் தொகுதியையும் தான் சுருக்கணும். இவரோட இது தொகுதி, இது பகுதி. இங்கே ஒத்தரும் இல்லாட்டி என்ன அர்த்தம், 1 2 அர்த்தம். அப்படின்னா 2 தர 21 கீழ் 2ன்றது அவங்க இடத்துல இவருக்கு கீழே 1 இதுக்கு 1 2 அர்த்தம். அவை 2ல் 2கள் ஒரு தடவை, 2ல் 2கள் ஒரு தடவை. இவ்வளோதான் சுருக்கிறதுக்கு இருக்கிறது. இந்த இடத்துல 2ல் 2 ஒரு தடவை, 2ல் 2 ஒரு தடவை. சுருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒரு 21 21 கீழே 1 இருந்தால் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவை 21 மணித்தியாலம். இந்த இடத்துல புள்ளிகள் வழங்குகிற சந்தர்ப்பத்தில் இவரை பெருக்கிறதுக்கு ஒரு புள்ளி, இந்த ஆன்சருக்கு ஒரு புள்ளி, இந்த இடத்துல இவரை கழித்து கண்டுபிடிச்சதுக்கு இந்த 21ல் 2ன்றது 2 மணித்தியாலத்துக்கு சமன்ன்றது காண்றதுக்கு ஒரு புள்ளி. இந்த இடத்துல 3 புள்ளி 8 புள்ளிகளுக்கான வினாக்கள் வந்துட்டு ரைட். இதில் 4வது வினாக்கு கீழே வந்தால் அப்படின்னு இதில் உள்ள இறுதி வினாக்கு கீழே வந்தால் மேலுள்ள 3 நிகழ்ச்சிகளுக்குமாக ஒதுக்கப்பட்ட நேரம் தவிர ஏனைய நேரங்கள் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்படுமாயின் விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை காண்க. அப்படின்னு இப்போ எனக்கு மொத்த நேரம் எவ்வளோன்றது தெரியும், 21 மணித்தியாலங்கள். அப்போ அந்த நேரத்தை கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், அந்த 21 மணித்தியாலத்தில் அவர்கிட்ட செல்லிக்கிறவர்கிட்ட பின்னத்தால் பெருக்கினால் சரி. அப்படின்னா விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தோட பின்னத்தை நாங்கள் மொத்த நேரத்தால் பெருக்கினா சரி, இல்லாட்டி மொத்த நேரத்தில் அந்த பின்னம் எவ்வளோன்னு பார்த்தா சரி. ஆகவே இப்போ விளம்பர நிகழ்ச்சிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நான் என்ன செய்யணும், மொத்தத்திலேருந்து
அந்த 3க்கும் செலவழிக்கப்பட்ட நேரத்தை கழிச்சலாம். அது ஒரு வகை. ஆனால் இந்த இடத்துல இந்த கேள்வியை செய்கிற நேரம் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், எனக்கு இலகுவான வழி என்னன்றது. இந்த இடத்துல நான் யோசித்தா அந்த 3க்கும் செலவழித்ததுக்கு பிறகு எஞ்சதை தானே கேட்குறாரு. 2க்கு செலவழித்ததுக்கு பிறகு மிஞ்சது எவ்வளோ? இந்த இடத்துல 2க்கும் செலவழித்தது அப்படின்னா கல்வி நிகழ்ச்சிகளுக்காக செலவழித்ததுக்கும் சிறுவர் நிகழ்ச்சிகளுக்காக செலவழிக்கப்பட்டது 21-13. அதுக்கு பிறகு மிஞ்சது எவ்வளோ? 21-8. இவ்வளோ மிச்சம். இந்த 21-8லேருந்து இன்னொருத்தருக்கு தான் செலவழித்தோம். யாரை? ஆவணப்படங்களுக்காக செலவழித்தோம். அப்போ செலவழித்தது எவ்வளோ? 21-5. இப்போ 3க்கும் செலவழித்தா பிறகு மிஞ்சதை காணணும். என்ன செய்யணும்? 2க்கு செலவழித்ததுக்கு பிறகு மிஞ்சது எவ்வளோ? 21-8. இவர்லேருந்து மிஞ்சத்துலேருந்து கடைசியாக செலவழித்ததை கழிச்சா இப்போ மிஞ்சது வரும். அது 21-8 21-5 போனால் 21-3 தான் யாருக்காக செலவழிக்கப்பட்டிருக்கும்? விளம்பர நிகழ்ச்சிகளுக்கு. அப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன், விளம்பரத்துக்கான பின்னத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த விளம்பரத்துக்கான பின்னம் எவ்வளோ? அப்போ இந்த மிஞ்சத்துலேருந்து இவரை கழிச்சு வரவர். ஆகவே 21-8 சய 21-5 சமன் இப்படி இருக்கணும். நியதி எண்ணா பகுதி எண் சமன் ஆகிக்கணும். பகுதி எண் இந்த இடத்துல சமன். ஆகவே ஒரு தடவை எழுதுகிறேன். 8-5 போனால் 3. அவர் கேட்டது பின்னமா இல்லை, நேரத்தை கேட்குறாரு. ஆகவே நான் இந்த இடத்துல சொல்கிறேன் விளம்பர நேரம். என்ன செய்யணும்? மொத்தம் 21 மணித்தியாலம். அந்த 21 மணித்தியாலத்தில் 21ல் 3 பங்கு, 21 பிரித்து 3 பங்கு. ஆகவே 21 மணித்தியாலத்தில் 21-3. ஆகவே இல்லைண்டா என்ன அர்த்தம்? 21 மணித்தியாலத்தில் 21 பிரித்து 3 பங்கு பெருக்கணும். அவ்வளோதான். சுருக்கினால் ஆன்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 21-21 ஒரு தடவை, 21-21 ஒரு தடவை. சுருக்கிறதுக்கு யாரும் இல்லை. ஒரு 3 பகுதியில் உள்ள ஒன்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே 3 மணித்தியாலங்கள் என்ற ஆன்சர் வரும். இந்த இடத்துல இந்த 21-3 கண்டுபிடிச்சி இன்னைக்கு வந்து சுருக்கிறதுக்கு ஒரு புள்ளி, இந்த இடத்துல 3 மணித்தியாலங்கள்ன்றதுக்கு ஒரு புள்ளி என்ற அடிப்படையில் இந்த வினாவுக்கு 10 புள்ளிகளுக்கான ஆன்சராக ஒரு வினாவாக இருக்கும். இவரையே சில ஆட்கள் செய்கிறது என்னன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல 4வது வினா மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாகும். இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறேன்னா கொஞ்சம் அவரை சுற்றி வளைச்சி தான் அந்த கேள்வியை செய்ய பார்க்குறது. என்னென்னு இப்போ என்ன சொல்கிறாரு, மேலுள்ள 3 நிகழ்ச்சிகளுக்குமாக ஒதுக்கப்பட்ட நேரம் தவிர ஏனைய நேரங்கள்னோடனே மொத்தம் 1 இல்லாட்டி அவருக்கு முன்னுக்கு என்ன சொல்கிற, இப்போ 3க்கும் செலவழித்ததை கண்டுபிடிச்சிரு அப்படின்னா இந்த இடத்துல 7-2 இவருக்கு செலவழித்தது, இவருக்கு செலவழித்தது 3-1. சரி, அவரும் சரி. இப்போ அதுக்கு பிறகு இவருக்கு செலவழிச்சதான் போகணும் தினவரி வகுப்பர். அதையும் சில ஆட்கள் பிள்ளையாக்கு என்ன செய்கிற, இந்த 8-5 கொண்டு போட்டுரு. அந்த 8-5 தினசரி இப்போ ஆவணப்படங்களுக்கு செலவழித்தது 8-5 21-5 அவரையும் கொண்டு கூட்டுறாமே. ரைட். இப்போ இது 3க்கும் போமாசி 21, திரும்ப போமாசி காணல. சிறதான 7க்கும் 3க்கும் 21க்கும் போமாசியும் 21. ஆகவே 21 ஆக்கணும். ஆகவே 7-3 21 2 6 சக 7-3 21 ஒரு 7 7 21 அப்படியே கட்டும் 5 எல்லாமே 21 ஒரு தடவை 21 6 மேலும் 13 13 18. இப்போ இது என்ன, 3க்கும் செலவழித்தது. இதுலேருந்து மீதியை தான் கேட்குறாரா. அப்போ 1லேருந்து 21 மேல் 18 கழிச்சா 21 மேல் 3. ரைட். எவ்வளோ சுற்றி வளைச்சி வந்தது. இந்த இடத்துல என்ன செஞ்சோம், ஒரு பின்னத்துலேருந்து ஒன்றை கழிச்ச ஒரு இடத்துல எடுத்துடுறோம். அவ்வளோதான். இவ்வளோலாம் சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. இது பிழை இல்லை, ஆனால் இப்படி சுற்றி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒரு வினாவை அணுகிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு இலகுவான வழியை நாங்கள் தெரிஞ்சிக்கணும். அந்த இலகுவான வழியை தெரிஞ்சு வச்சுக்கிற சந்தர்ப்பங்களில் குறைவான நேரத்தில் அந்த வினாவை செஞ்சிடலாம். அப்போ டைம் பிரச்சனையும் வராது. சரிதானே. நான் வளமையாக நான் இந்த வீடியோலையும் இடையில் சொன்ன அதே விஷயம்தான். பார்ட் 1 எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் ஹால்லேருந்து வெளியே வர சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் மிக்ஸ் பேப்பர் பாஸ் என்ற நம்பிக்கை வந்து ஈக்கணும். சரிதானே. அவை அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் வேறு வினாக்கள் இல்லை
சந்திப்போம். அதே மாதிரி இல்லை முழுமையான வகுப்புகளில் இணைய விருப்பமானவர்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல்ட லிங்க் அட்டாச் பண்ணிக்க அந்த சேனலில் சேர்ந்தோன்னா ஜூம் வகுப்புகள்லையும் இணைந்து கொள்ளலாம்.